ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இனியாவை பார்த்தோன்னே திரும்ப தப்பு பண்ணுறடி, திரும்ப தப்பு பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் திருந்த மாட்டல, நீ திருந்தவே மாட்டேன் இந்த ஜென்மத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த பொண்ணு சோகத்தில் உட்காந்துருக்க, வீட்டில் சொல்லணும்னு சொன்னாங்கன்னா சொல்ல வேண்டியதானே, பண்ணுறப்ப மட்டும் தப்புன்னு யோசிக்கல. இப்போ பின்னாடி மாட்டினதுக்கப்புறம் அச்சோ குடையுதே அம்மா குடையுதே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம கோபி சார் அந்த டைம் பார்த்து கால் பண்ணுறாரு, பாசமாச்சு, அதனால் அவர் கால் பண்ணேன். நீ வீட்டில் யார்ட்டையும் சொல்லாத, நான் வரேன் உனக்கு, நான் பேசுகிறேன் பிரின்சிபல்ட்ட அப்படிங்கிறீங்க. என்ன பேசுவீங்க? அதிகபட்சம் வந்துட்டு டிசியை கொடுங்க, நான் மாற்றி அப்படின்னு தான் பேசுவீங்க. ஆனால் ஒரு அம்மானா காலில் விழுந்தாவது தன் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. இதுதாங்க ஒரு அம்மாவோட கேரக்டர். இது புரியலையே உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம இனியா பண்ண தப்பை மறைக்கிறதுக்காகவே இவங்க வந்துட்டு கோபி கிட்ட சொல்லிட்டாங்க, வீட்டில் யார்ட்டையும் சொல்ல, இவங்களை கூட்டு போகணுங்கிறதுக்காக தாத்தாவும் பாட்டியும் வராங்க. என்னம்மான்னு கேட்டால் இவ்வளோ கால் வலிக்குது அங்கேருந்து நடந்து வந்தது சொல்கிறாங்க. இந்த வயசான காலத்தில் உனக்காக இவ்வளோ செய்கிறாங்களே, இவ்வளோ யோசிக்கிறாங்களே, இதை பற்றி கூடவா நீ யோசிக்கல? இந்த குற்றம் வச்சு உங்களை கொல்லுலையா இனியா, கொல்லுலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, இந்த பொறியுருண்டைக்கு என்னத்த தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அதை நடந்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக சகஜமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா வந்துட்டு என்னாச்சு ஸ்கூலில் அதை பற்றி கேட்கலையான்னு சொல்லி கேட்க அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. திருட்டு மொழி முழிக்கிறாளே, ஏதோ ஒன்று சரியில்லையே, திருவிழாவில் காணாம போட ஆடு கூட கொஞ்சம் மெதுவாக முழிக்கும், இவ உருட்டுறதை பார்த்தா கண்ணு கலண்டு கீழே விழுந்துட மாட்டேக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சது கரெக்டு பாக்கியா, உங்கள் பொண்ணு தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் யோசிச்ச கையோட இவளை முதல்ல வான் பண்ணணும், இவ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா, மறுபடியும் ஏதோ மறைக்கிறான்ட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம கோபி ஒரு பக்கம் யாருக்கிட்டையும் சொல்லிடாத, யாரும் அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாத அப்படிங்கிறாரு. சரிப்பா நீ சிறப்பாக வருவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.